6 மாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. நடிகரா இருந்த விஜய் வந்து தற்போது முதலமைச்சரா இருக்காரு. இந்த படம் வெளிவர ரசிகர்கள் உற்சாகமா கொண்டாடுறீங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஓவராலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம் சார். அதாவது முதல் நாள் முதல் காட்சி எங்களுக்கு இது கடைசி காட்சியாக எங்களுக்கு தோணுது. முதல் நாள் காட்சி பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. ஒரு மனசுக்குள்ள ஒரு வழி இருந்தாலும் நாட்டுக்கு தேவை, அதாவது நம்மளுடைய மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து முதலமைச்சராக முதலமைச்சர் அதனால் நாங்கள் சில வழிகள் நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தில் வந்திருக்கிறோம். இந்த திரைப்படத்தை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துருந்தாங்க. நல்ல ஒரு தருணம். எல்லாரும் இன்னைக்கு என்ஜாய் மூட்ல தான் வந்திருக்கிறாங்க. அது நல்லபடியா நடக்கட்டும் நான் நினைக்கிறேன். பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணி பாத்திருப்பீங்க. இப்ப அமைச்சரா பாக்குறது என்ன வித்தியாசம் சார்? என்னோட அடையாளம் எப்பயுமே நான் முதல்ல ரசிகன் என்பது என்னோட முதல் அடையாளம். 30 வருடமாக நான் ரசிகனாகவே இருந்தேன். அது முதல் அடையாளம் அதுதான். அமைச்சர் என்பது முதலமைச்சர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு. நிச்சயமா அவருடைய பாதையில அவர் வகுத்த வழியில தான் பயணிச்சிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து. இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு நிச்சயமா நல்ல முறையாக செயல்படுத்தும் என்பதை தெரிஞ்சுக்கிறேன் சார். எப்பவுமே வந்து தோரணங்கள் இந்த மாதிரி கட் அவுட்டோட பார்க்கதான் ஆசைப்படுவோம். ஆனா கடந்த ஆட்சிகள் வந்து அதுக்கான அனுமதிகள் கிடைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு உங்க ஆட்சியிலேயே முதலமைச்சரா அவர் வந்து அவருடைய படம் வெளியாகுது. நீங்க நினைச்ச மாதிரியே வெளியாகுது. எப்படி பாருங்க சார்? அதாவது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ஒரு கொண்டாட்டங்கள் வந்து என்னைக்கும் வரவேற்கத்தக்கது. அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அது என்றுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் முன்னோடியாக இருந்த ரசிகர் மன்றமா இருக்கட்டும், நற்பணி மன்றமா இருக்கட்டும், மக்கள் இயக்கமா இருக்கட்டும், என்னைக்குமே ஒரு பொதுமக்களுக்கு சரி வந்து வரக்கூடிய திரைப்படத்துக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கட்டும், யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத வகையில் எங்களுக்கு கொண்டாட்டம் என்னைக்குமே இருந்திருக்குது. அதனால இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். யாருக்கும் இந்த தொந்தரவும் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு கொண்டாட்டமும் வரவேற்கத்தக்கதான். சதி ஏற்பட்டாலும் பழக்கத்தோட அதிகமா ஓப்பனிங் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, இவருக்கு தொண்டர்கள் மட்டும் இல்ல, உணர்வுபூர்வமா அண்ணன் சொல்லி நினைக்கிறவங்க, எங்களுடைய சகோதரர் நினைக்கக்கூடியவங்க. ஆனா நிச்சயமாக ஆன்லைன்ல என்ன ஒரு சதி திட்டங்கள் செய்தாலும், யார் எந்த சதி திட்டங்கள் செய்தாலும் எங்களோட உணர்வுபூர்வமாக எங்களுடைய தலைவரை தியேட்டர்ல வந்து முதல் காட்சி பார்க்கறத எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அது யாராலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஆன்லைன்ல பார்த்துட்டு இங்க வரக்கூடிய யாருமே கிடையாது. யாருமே இது வரைக்கும் இருக்கிறவங்க யாருமே அதில் பார்க்காதவங்க சொல்லும் போது எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு சொல்லலாம். தெரியுங்களா? நிச்சயமா இருக்கு. அவர் சேர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் உணர்வுபூர்வமாக அவரை மதிக்கக்கூடியவங்க, நல்வழியாக செயல்படுத்தக்கூடியவங்க சொல்லி இதுல இருந்து தெரியுது. ரொம்ப சந்தோஷம். படம் நடிக்கணுங்கிறது ரசிகரோட ஆசையா இருக்கு. உங்களோட ஆசை சார்? அது மக்களுக்கு உண்டான தலைவர். அவர் மக்களுக்கு உண்டான சேவைகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு. நிச்சயமா அவர் வந்து அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு. அதனால அவர் அதுல நல்லபடியா செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அது நல்லபடி வரவேற்போம் சார். சென்சார்லயும் பாத்தீங்கன்னா பொதுவா விஜய் படம் அப்படின்னா ஃபேமிலியோட வருவாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஏ சர்டிபிகேட் தான் கிடைச்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? சரி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான். குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. இது நம்ம கையில் இல்லை சார். தேங்க்யூ. படம் போட்டுருவாங்க.